நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தென்காசி காசிவிஸ்வநாதர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது. அதுக்காக பார்த்திங்கன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை குமரனுக்கு 10th எக்ஸாம் இருக்குங்கிறதுனால நாங்கள் முந்தின நாளே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நேற்றே போயிருந்தோம். நேற்று நல்லா மத்தியானம் போல் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜைகள்லாம் நடந்தது. நான் அதை பற்றி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே இந்த கும்பாபிஷேகத்துக்காக மேலெல்லாம் பரன் மாதிரி கட்டியிருப்பாங்கல்ல, அங்கெல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இது பாருங்கள், கோபுரம் மேலே இருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே யாரையுமே விடலை. திடீர்னு நாங்கள் நடந்து அப்படி சுற்றி வந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் மேலே போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்களும் கிடகிடன்னு போனோம். அப்புறம் போய் நாங்கள் ஒரு 10-20 பேர் தான் போயிருப்போம். அதுக்குள்ளே கீழே இருக்கவங்கலாம் இல்லை எதுக்கு மேலே அனுப்புனீங்க, அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு கடவுள் நம்மளை மேலே பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் நல்லா மேலெல்லாம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தேன். அந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கோபுரம் இன்றைக்கி நிறைய பேர் லைவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நேற்று நான் பார்த்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. மேலேருந்து பார்த்தது அங்கே கும்பாபிஷேகத்துக்காக மேலே அதுவும் பார்த்திங்கன்னா உலகம்மையோட இதில் அந்த கொடிமரம் இதாக இருக்கு இல்லையா, இந்த கொடிமரத்துக்கிட்ட நின்னதெல்லாம் அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. நேற்று நடந்த யாகசாலையில் ஐயனையும் அம்மனையும் பார்த்திங்கன்னா யாகசாலையில் வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்திங்கன்னா கோவில் உள்ளே எதுவுமே கிடையாது, வெளியே வச்சுருந்தாங்களா. நம்மளால் அந்த கோவில் உள்ளே போகும்போதே அப்படியே ஒரு அற்புத சக்தியை உணர முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். குமரெல்லாம் நிறைய போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரி கிளியராக எடுக்கிறோமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சரியான வெயிலாக என்னால் சரியாக வீடியோ எடுத்தோமான்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போ எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு எடுத்திருந்தேன். நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியாக வரல, அதனால் டெலீட்டும் பண்ணிட்டேன். நிறைய வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. கோபுரத்தையும் கோயிலையும் சுற்றி பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜை கரெக்டாக அந்த அதிபாரதனெல்லாம் காண்பிப்பாங்கள்ல, அந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டோம். அதையும் பார்த்துட்டு அப்புறம் யாகசாலையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் பார்க்குறப்ப நடக்காது. நம்ம எதிர்பார்ப்பே இல்லைன்னா ரொம்ப நம்மளுக்கு அந்த திருப்தி அமையும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு இது நேற்று நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் யாகசாலை பூஜை முடிஞ்ச உடனே எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது இங்கே கோயிலில் சின்ன சின்ன தெய்வங்கள்லேருந்து பெரிய தெய்வங்கள் வரைக்கும் நிறைய இருக்குது. எல்லா தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்காக தனித்தனியாக இந்த மணிக்கு வச்சு யாகெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருந்தது. நல்லபடியாக பார்த்துட்டு நாங்களும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி காலையில் கும்பாபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு இங்கே உள்ளூர் விடுமுறைங்கிறதுனால லீவ் இருந்துச்சு. அவளும் போகலை. கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவளை அனுப்பலை. அது மாதிரி குமரனுக்கு 10th எக்ஸாம்ங்கிறதுனால அவனுக்கு மத்தியானம் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. நாங்கள் ஈவினிங் போல் ஃபேமிலியோட கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் இப்போ கோயிலெலாம் எப்படி இருக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கோயில் உள்ள மொபைல் அலௌடு கிடையாது இது வரைக்குமே, எப்போவுமே எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் இந்த இப்போ கும்பாபிஷேகத்தோட அந்த இது எதுவுமே இல்லை. எல்லாருமே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இன்றைக்கி சாயங்காலம் போகும்போது நம்மளால் இந்த மாதிரி எடுக்க முடிஞ்சிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு கோயிலோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து அது பண்ணுறேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா காலையில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு அவங்க போயிருந்தப்போ என்னெல்லாம் நடந்தோ அதுவும் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த 2 வீடியோவையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய பேர் கும்பாபிஷேகத்துக்கு போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெளியூரில் இருக்கவங்க பார்க்க முடியாதவங்க கண்டிப்பாக லைவில் பாருங்கள். அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடக்கும். எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய தடைகளாக ஏற்பட்டு 19 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறித்து யாகசாலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட தடை வந்துருச்சு. திடீர்னு கேஸ்லாம் போட்டு அதை தடை பண்ணாங்க. அதையும் அந்த சிவபெருமான் நிவர்த்தி பண்ணி நல்லபடியாக இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா லைவில் ஃபுல்லாக பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தேசம் அங்கேற்கரசி அவங்களோட அந்த சொற்பொழிவோடு கேட்கும்போது ரொம்பவுமே நல்லா இருந்தது. ரொம்ப அழகாக பிரமிப்பாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்சதான் லைவில் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்கா, எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.